ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து H1N1 வைரஸ் பற்றி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். மை டாட்டர் டோல்டு நீ கொஞ்சம் அதை சொல்லுமா அப்படின்னா. H1N1 வைரஸ் அப்படின்றது வந்து 100 இயர்ஸ்க்கு முன்னாடி பயங்கர சிவியராக சீரியஸாக வந்து பல உயிர்களை வந்து காவு வாங்குச்சு. பட் அப்போவே அவங்க யூகிச்சாங்க 50 வருஷம் கழிச்சு இந்த H1N1 அதாவது பன்றி காய்ச்சல் அது வந்து திரும்பி வரும், 50 வருஷம் கழிச்சு வரும் அப்படின்னு அப்போவே அவங்க வந்து ரீசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து கெஸ் பண்ணி சொன்னாங்க. பட் இது வந்து 2009 வந்துச்சு. இது வந்து ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்ற மாதிரி சிம்பிளாக வந்துட்டு போயிடுச்சு. ரொம்ப உயிரெல்லாம் வாங்காமல் ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல் சளி தும்பல் மாதிரி 2009 வந்துட்டு சிம்பிளாக போயிடுச்சு. பன்றி காய்ச்சல் அப்படின்னா பன்றிகள் இருந்தால் வருமா இல்லை பன்றி கறி சாப்பிட்டா வருமா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. பட் ஆக்சுவலாக வந்துட்டு பன்றிகளுக்கு மட்டுமே வரக்கூடிய அந்த காய்ச்சல் மியூட்டேஷன் ஆன வைரஸ்னால மனிதர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ மியூட்டேஷன் ஆய் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சல் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்வைன் ஃப்ளூ தான். அது ஆக்சுவலாக இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் போடுறேன். இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மைல்டு வந்து ஒரு சாதாரண ஒரு 1 day ஃபீவர், ஒரு கோல்டு, ஒரு காஃப் இருந்துட்டு போயிடும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், தண்ணி நிறைய குடிச்சிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்தால் போதும். அண்ட் மாடரேட் அப்படின்னும் போது கொஞ்சம் சிவியர், அதாவது ஃபீவர் கொஞ்சம் நாள் இருக்கும், கோல்டு அண்ட் காஃப் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், போகாது. அதுக்கு ஆன்டிவைரல் அண்ட் ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் மைட் பி ரிக்வயர்ட் டேப்லெட் மூலமா. அது உங்க டாக்டர் நீங்க அணுகுனீங்கன்னா உடனே அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சிவியர் சிம்டம்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நியூமோனியா ஃபார்ம் ஆயிடும் லங்ஸ்ல. அப்பவும் அகெயின் உங்களுக்கு வந்து ஆன்டிவைரல் அண்ட் ஆன்டிபயோட்டிக் ஐவி மூலமா செலுத்தப்படும். சிவியர் கோல்டு, காஃப், செஸ்ட் பெயின் அண்ட் மயோகார்டைட்டிஸ் சொல்லிட்டு ஹார்ட் அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு தான், 100ல் 1-2 பேருக்கு தான். ஸோ அதனால அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் அஸ் எல்லாருக்கும் வர்றது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு காய்ச்சல், ஒரு கோல்டு, காஃப் தான். அதுவும் இந்த சீசனல், இந்த மழை காலத்துல வர ஒரு சாதாரண ஃபீவர் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அதை பத்தி நீங்க யாருமே பயப்பட வேண்டாம். ஸோ இன்னைக்கு நான் என்ன டாபிக் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் கலிஃபோர்னியாவில் பயங்கர ஃபயர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் இந்த டாப்பிக்கை இன்னைக்கு எடுத்தேன். சிலிகான் வேலி, தட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஐடி ஹப், அது வந்து தரமட்டமாக எரிஞ்சு கிடக்கு. செலிபிரிட்டிஸ், முக்கால்வாசி செலிபிரிட்டிஸ் வாழ்கிற இடம் அது, எல்லாமே தரமட்டமாக இருக்குது. பட் ஒரு 2-3 வீடுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இன்ஸ்டாலாம் பார்த்துட்டு கூகுள்லாம் பார்த்துட்டு என்ன யோசிச்சேன்னா, அந்த பேக்ரவுண்டை போய் பார்த்தா அந்த 2-3 வீடுகள், அந்த செலிபிரிட்டிஸோட வீடுகள் பார்த்தீங்கன்னா எரியாமல் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய சேரிட்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ தாட், ஓகே, காட் இஸ் தேர், சூப்பர் பவர் இஸ் தேர். அப்போ மற்றவங்கெல்லாம் சேரிட்டி ஒர்க் பண்ணலையா, மற்றவங்கெல்லாம் கெட்டவங்களா அப்படிலாம் நான் சொல்லலை. பட் ஒரு யூனிக்னஸ் பாருங்க, இதுதான் மிராக்கிள் அப்படின்றது. ஸோ there is a superpower beyond us, the man who's sitting in top of us, who's a god, who's writing all our balance sheet அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஏடிஎம், நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா அது எனி டைம் மணி மாதிரி அது போய் டெபாசிட் ஆகி சேஃப் டெபாசிட்ல இருக்கும். பின்னாடி நமக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நமக்கு ஈஸியா நம்ம போய் அதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, செல்ஃப்லெஸ்ஸாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக இந்த ஒரு குட்டி வீடியோ உங்களுக்கு. நான் வந்துட்டேன். ஐ ஆல்வேஸ் சே நோ. எனக்கு ஹெடேக் வரும், பயங்கரமாக பேஷண்ட்ஸ் பார்த்தேன்னா எனக்கு செம்மையாக தலைவலி வரும். நான் உடனே காஃபி, டீ சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இந்த காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸை வந்து அஜ்னாபியில் டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ ஐ brought my daughter also because I can't finish so much. I have ordered for one cheese sandwich, ஒரு மிர்ச்சி பஜ்ஜி is famous in Ajnabi, and ஆலு போண்டா and காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட் வேறு. திஸ் பாசந்தி will be very great in Ajnabi, உங்கள் எல்லாருமே தெரியும். ஸோ இப்போ இது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இதை முடிக்க போகிறோம்.
இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு லைஃப் லெசன் மட்டும் நான் சொல்றேன். என்னோட ஃபாதரோட நாடகம், அப்பா நாடகத்துலலாம் நடிப்பாங்க. அவரோட நாடகம் பேர் வந்து அஸ்திவாரம் தெரிவதில்லை. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஃபவுண்டேஷன் இஸ் நாட் சீன் வெல் அவுட் சைடு. அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், பட் அது தெரியாது நமக்கு. வெளியேந்து பார்க்க அஸ்திவாரம் தெரியாது, மீன்ஸ் ஃபவுண்டேஷன் வெளியேந்து பார்க்க தெரியாது, பட் ஆனால் அது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது தான் அந்த மீனிங் ஆஃப் தட் லைன், அஸ்திவாரம் தெரிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஜெங்கா பிளாக்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபவுண்டேஷன், இதுதான் அந்த 3 ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம்ல செங்கல் மாதிரி, அதுதான் ஃபவுண்டேஷன். இப்போ நம்ம இது வந்து மேலே 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 நம்ம போட்டுகிட்டே போகிறோம், பட் இந்த ஃபவுண்டேஷன் தெரியாது பாருங்க, மறைஞ்சிருச்சு. கரெக்டாக சொல்கிறதா, நம்ம பாட்டுக்கு எவ்வளோ வேணால் போடலாம், அந்த ஃபவுண்டேஷன் மறைஞ்சதுன்னா ஃபவுண்டேஷன் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுனால தான் நான் இந்த பாயிண்ட்டே நான் எடுத்தேன். அப்பா வந்து ஐசிறிவேலன் சொன்னது அஸ்திவாரம் தெரிவதில்லைன்னா, அஸ்திவாரம் தெரியாது, ஃபவுண்டேஷன் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்க ஸ்கூலிங் ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க வந்து எனி பிஸ்னஸ் மேக்னேட்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க நல்லா ஃபவுண்டேஷன் இருந்ததுன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து வேற லெவலில் வந்து ஃப்ளரிஷ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ நாலேஜ் நிறைய இருக்கணும், நிறைய கற்றுக்கோங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய நாலேஜ் கற்றுக்கும் போது அவங்க ரூட்ஸை மறந்துடாதீங்க அப்படின்னு தான் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன், என்னோட சில்ட்ரனுக்கும் நான் அதான் சொல்லுவேன். உங்கள் பேஸ் அண்ட் ரூட்ஸை மறந்துடாதீங்க. பேஸ் தெரியவே இல்லை பாருங்கள், நான் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிகிட்டே போகிறேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு பேஸ் இருக்குது, அந்த பேஸ்னால தான் இந்த பில்டிங் இவ்வளோ பெருசாக போயிட்டே இருக்குது, இன்னும் கூட போயிட்டே இருக்கும். பட் லுக் அட் த பேஸ், த பேஸ் இஸ் நாட் சீன் அட் ஆல். இப்போ சப்போஸ் இந்த பேஸ்லேருந்து ஒரே ஒரு ஜெங்கா பிளாக்கை நான் எடுத்தேன்னா the whole building will get damaged and will get spoiled and will just get demolished. So அதனால் நம்ம பேஸ் is very important. நம்ம எங்கேருந்து வரோம், நம்ம roots are also very important, and we have to praise our roots, we have to praise our ancestors. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் குட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட டிசெண்டன்ஸ்க்கு நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டு போகணும். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு 11 o'clock மாதிரி ஃபோன் வந்துச்சு. நான் கிளினிக்கில் இருக்கும்போது பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குக் பார்ட்டி வரல இன்னைக்கு, அவங்க வீட்டோட தான் இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ப்ளஸ் இன்னொரு ஹெல்ப்பர் குக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு. ஹோட்டல் ஆர்டர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, இன்றைக்கி கேஸ் ரொம்ப தின்னாக இருந்துச்சு கிளினிக்கில், ரொம்ப நிறைய பேஷண்ட்ஸ் இல்லை. ஸோ நான் நினச்சேன் ஒரு 12 o'clock நான் வந்துடுறேன், நான் வந்து நானே சமைச்சு நாங்களே சாப்பிட்றேன், நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் இன்றைக்கி, பசங்கள்லாம் இல்லை வெளில போயிட்டாங்க. ஸோ நான் சமைக்க போகிறேன், ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி நான் என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. என்னன்னா, நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன், நானும் ஹஸ்பண்டும் மட்டுன்றதுனால பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட்டை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரைக்காய் கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதையும் போட்டு சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோஸ், ஒரு குட்டி முட்டைகோஸ் இருக்குது க்யூட்டாக, அதை வச்சு கடலைப்பருப்பு போட்டு மசியல் கோஸ் அண்ட் கடலைப்பருப்பு போட்டு பண்ணிடலாம்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி பட்டாணி ஊற வச்சுருக்காங்க, அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சைட் டிஷ் பண்ணிவிட்டு சாம்பார், காய் போட்ட சாம்பார் பண்ண போகிறேன். ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவேன். எனக்கு டைம் வந்து ஒரு ஐட்டத்துக்கு ஒரு 15 minutesன்னு எடுத்தால் கூட 1 hourல நான் குக் பண்ணி முடிக்கணும். பட் 1 hour நான் எடுக்க போகிறதில்ல, ஒரு 45 minutesல நான் கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறேன், ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். தேங்க்யூ, பாருங்கள். ஓகே, குட். பண்ணுறேன். இன்னைக்கு கிளம்புறியாடா? ஓகேடா, பாய். Great day, good day. Bye. Bye. Enjoy with your friends. Yeah. Vlog பண்ற மம்மிங்க கிட்ட பசங்க வரவே பண்றாங்க. இதெல்லாம் ஒரு போஸ் எனக்கு வந்து கொடுத்துட்டு போலாம்ல, நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிருக்க. வெளில போறேன். ஹாய் மம்மி, இங்க குக் பண்ணிட்டு இருக்கேன், வெளில போறா பாருங்க. நேம் சேக். ஓகே, பாய். Go. Bye. See you. Yes. இதை எடுத்துட்டேன். ஓகே, இதை வாஷ் பண்ணியாச்சு. ஏன்னா எனக்கு கட் பண்ணுறதுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. ஸோ கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த முட்டைக்கோஸை வந்து அப்படியே ஒரு
கேக் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் 3 குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, 1 2 3, 3வது குட்டி குக்கர். இதை வந்து நான் அந்த கோஸை வந்து அப்படியே இந்த குக்கரில் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். அண்ட் தென் அவரைக்காவை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு அவரைக்காவெல்லாம் பண்ண மாட்டேன், எல்லா அவரைக்காவையும் சேர்த்துட்டு ஸோ உருளைக்கிழங்கு, இந்த குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். இதில் வந்து சாம்பாருக்கு பருப்பு அண்ட் அந்த சுண்டல் சொன்னேன்ல அதை எடுத்து அப்படியே வச்சிட்டேன். அண்ட் இதில் வந்து கோஸு, இதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு 3த்தையும் அட் அ டைமில் நான் விசில் விட போகிறேன். இல்லை இல்லையா? ஸோ இப்போ 3 குக்கரில் 3 ஐட்டம் போயிருக்கு. ஒன்று வந்து ரைஸு, இன்னொன்று வந்து சாம்பார், இன்னொன்று வந்து கோஸ் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த பேனில் கடாயில் வந்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோடனே கருவேப்பிலை போட்டுட்டு இந்த பீட்ரூட் போட போகிறேன். பீட்ரூட்டை போட்டுக்கிட்டேன். ஸோ வந்து எல்லாத்தையும் வச்சுட்டேன். இப்போ அது வேகிற டைம் தான், அதை நான் ஃபாஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அது இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். நான் தனியாக ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து சமைக்கணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி சமைச்சிட்ருக்கேன். ஒரு சேலஞ்சிங்காக இப்போ இதெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கேன். இந்த டைம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஐ தாட் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். விசில் வந்து கத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு எதை போட்டேன்னு கூட எனக்கு தெரியல. ஐ திங்க் ஐ எம் ஷுர் அபவுட் ரைஸ். அது ரைஸு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு 3 விசில் வந்துச்சு. இது ஒரு என்ன போட்டேன், இப்போ சாம்பாருக்கு போட்டு வச்சுக்கேன். இதையும் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப கத்திக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தலைவலி வரும் ரொம்ப கத்துனா. ஸோ இது வந்து இது கோஸு, இதையும் இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி விசில் வந்துச்சு. ஸோ நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். அங்கே வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இவர் என்ன ஆனாருன்னு பார்க்கலாம். பீட்ரூட் ஐயா கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு. அதை நல்லா சிம்லேயே வச்சு இவரை டீல் பண்ண போகிறேன். ஸோ 3 குக்கரையுமே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரைஸ் குக்கர் மட்டும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த கோஸ் கடலைப்பருப்பு போட்ட குக்கரில் இது நல்லா வெந்துருச்சு. இது பாருங்கள், பட்டாணி வெந்துருச்சு, பருப்பு வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு இருக்குது. அண்ட் ரைஸை நான் இன்னும் ஓப்பனே பண்ணலை. ஸ்டாப். பீட்ரூட் பொரியலில் வந்து கடைசியாக என்ன பண்ணுறேன், இங்கே காமிச்சிடுறேன். தேங்காவை கொஞ்சமாக மிக்சியில் ஒரு சுற்று அவ்வளோதான். இதை நான் அப்படியே பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கடுகு, உளுந்து, வெந்தயம், ஓகே அதை போட்டுட்டேன் கடாயில். அண்ட் அது கொஞ்சம் பொரியட்டும். அது வந்து ஒரு கறி ஒன்று எடுத்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன போடணும், வெங்காயம் அண்ட் தக்காளி, பச்சை மிளகா, காய் என்ன காய் வேணுமோ அதை போட்டுட்டு இதை நான் வாஷ் பண்ணி வச்சது தான். ஸோ எதுக்கும் நான் அதை வாட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவே போட்டுடலான்னு நினைக்கிறேன். என்னம்மா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். வீடியோ எடுக்கிறவங்க தான் நான் கேட்குறேன் டவுட்டு. ஓகே, ஆமாம், ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். ரைட்டு, கரெக்டு. ஸோ பச்சை மிளகா வேண்டான்ட்டு வீடியோ எடுக்கிறவங்க எனக்கு சொல்லிட்டாங்க. ஐ நீட் கருவேப்பிலை. ஓகே ஃபைன். ஒரு கிணத்துல வச்சு தண்ணி வச்சு கழுவிட்டேன். ஓகே, வெங்காயம் வந்து பாக்ஸில் எதுவுமே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வெங்காயம் போட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எல்லாம் ஒன்று தானே, குக்காக போகிறது எல்லாம் ஒன்று தான். ஸோ வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. அண்ட் பூண்டு 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 வந்து போட்டேன், அப்படி வச்சுருந்தேன். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். கோஸ் கூட்டு நம்ம பண்ணணுமே இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை நம்ம வேக வச்சுட்டோம். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன், வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் தேங்காவை. அந்த குட்டி மிக்சியில் ஒரு 3 பச்சை மிளகா, சீரகம் போட்டிருக்கேன், தேங்காவையும் போட்டுட்டு ஆவடையே அதை ஒரு. ஸோ இப்போ வந்து அந்த சாம்பாரில் வந்துட்டு இது போட்டேன்ல, அவரைக்காய் போட்டேன். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி அண்ட் தென் சால்ட் போட்டுட்டு இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சாட்டே பண்ணி வேக வைக்கணும். ஸோ இப்போ என்ன பிளான்னா,
இந்த கோஸ் வந்துச்சுல, கோஸ் அண்ட் கடலைப்பருப்பு வந்துச்சு. நான் அதில் வந்து இந்த கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே அப்படியே இந்த கோஸ் கடலைப்பருப்பை போட்டுட்டேன். இது சின்ன சேஞ்ச் ஆஃப் பிளான் என்னென்னா, அதை வீடியோ எடுக்கிற என் அசிஸ்டண்ட் ஐடியா கொடுத்துட்டாங்க. நீங்கள் சாம்பார் பண்ணுறீங்க, கோஸும் கடலைப்பருப்பும் பண்ணுறீங்க, அண்ட் பீட்ரூட் பண்ணுறீங்க, எல்லாமே ஒரு மாதிரி காரம் இல்லாமல் இருக்குது. ஸோ ஏன் இந்த பட்டாணியை வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம், நம்ம வேக வச்சிட்டோம் ஆல்ரெடி. அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா சிவக்க உருளைக்கிழங்கு பட்டாணி பண்ணிவிடுங்க, மிளகாத்தூள் போட்டு நல்லா சுருக்குன்னு இருக்கும் சாம்பாருக்கு அப்படின்னு ஐடியா கொடுத்ததுனால ஐம் கோயிங் டு சேஞ்ச் மை மைண்ட். ஐவ் சேஞ்ச் மை மைண்ட் அண்ட் ஐம் கோயிங் டு டூ உருளைக்கிழங்கு பட்டாணி. இது ரெண்டுத்தையும் போட்டு கடாயில் மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு பண்ணிடலான் இருக்கேன். கோஸ் இங்கே நல்ல இடம். கோஸ் கடலைப்பருப்புல அதில் வந்து சீரகம், பூண்டு, தேங்காய் அரைச்சி போட்டேன். கோஸ் கடலைப்பருப்பு அதான் அந்த டேஸ்ட்டு வரும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும்னு நான் வச்சுருக்கேன். முக்கியமான டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சாம்பார் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சாம்பாரே கிடையாது, ஃபஸ்ட்டு காரக்குழம்பு மாதிரி பண்ணிடணும். அதுதான் சாம்பார். பெஸ்ட்டு சாம்பார் உங்களுக்கு வேணும்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, உங்களுக்கு வேண்டிய காயை போட்டு கொஞ்சமாக புளி விட்டு நல்லா இந்த மாதிரி காரக்குழம்பு மாதிரி பண்ணிட்டு ஃபைனலாக இந்த பருப்பை, வேக வச்ச பருப்பை எடுத்து கொட்டிடணும். அதுதான் சாம்பார் ஆக்சுவலாக. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அந்த சாம்பாரில் நான் வந்து என்ன பண்ணேன், சாம்பார் பொடி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் இந்த கோஸு, வா 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 சூப்பராக இருக்கே, பார்க்கும்போதே நல்லா இருக்கு. ஓகே, அந்த பேனை வச்சு ஆயில் போட்டேன், கடுகு உளுத்தம்பருப்பு அண்ட் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு என்ன பண்ணேன், இதை ஃப்ரை பண்ணேன். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இது நல்லா புரிஞ்சு வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், வெங்காயம் போட்டேன். பிகாஸ் நம்ம வந்து கார சாரமாக இருக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் பண்ணுறோம். ஸோ வெங்காயம் போட்டுட்டேன்னா, வெங்காயம் போட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுவிட்டேன். ஓகே, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டேன். தக்காளி கொஞ்சமாக எதுவுமே இருந்தது, தக்காளியும் ஒரு 2 பச்சை மிளகாவும் இருந்தது. ஹஸ்பண்ட் ரொம்ப என்ன அப்பப்போ திட்டுறாருல, காரசாரமாக சாப்பிட்டு அழுக வர மாதிரி இன்னைக்கு நான் அவரை பண்ணுறேன்னா இல்லையான்னு பாருங்கள். இந்த வெங்காயம், தக்காளி போட்டு தாளித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த வேக வச்ச சுண்டலை போட்டுடுறேன். சரியா? ஓகே, இப்போ நான் இன்னும் சால்ட்டு போடலை, வெறும் மிளகாத்தூள் போடுறேன். ஓகே, வெறும் மிளகாத்தூள் போட போகிறேன். சால்ட்டு போட்டாச்சு. ஓகே, சால்ட்டு போட்டுட்டேன். வெறும் மிளகாத்தூள், ஒரு கலர் போடுற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ போட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். ஃபைனலாக இது நல்லா செவந்ததுக்கப்புறம் நான் வந்து பாயில் பண்ண பொட்டேட்டோவை போடுவேன். என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணிட்டேன். தயிர் சாதம் பண்ணிட்டேன். பால் ஊற்றி தயிர் போட்டு அப்படியே மசிச்சு தாளிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இந்த கிச்சனில் டீல் பண்ணுறதே ரொம்ப ரேர் தான். டீல் பண்ணும்போது எப்போ பால் பாத்திரத்தை நான் வந்து வாஷ் பண்ண போட்டாலும் அதில் இருக்கிற அந்த ஏடை எடுத்து ஃபேஸில் போட்டுக்கிட்டு ஒரு ஃபேஷியல் சின்னதாக பண்ணிக்காமல் விட மாட்டேன், பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் உருளைக்கிழங்கு பட்டாணி முடிச்சாச்சு. வாங்க பார்க்கலாம். ஸோ ரைஸு, சாம்பார், திஸ் இஸ் சாம்பார் அண்டு நம்ம பீட்ரூட் பொரியல், நம்மளோட கோஸு கடலைப்பருப்பு கூட்டு, நம்மளோட சிவக்க பண்ண உருளைக்கிழங்கு பட்டாணி, கொஞ்சம் தயிர் சாதம் பண்ணிட்டேன், ரசம் பண்ணிட்டேன், பப்பட்ஸ் பண்ணிட்டேன், முடிஞ்சு. நல்லா மலைப்பாம்பு முழுங்கினா மாதிரி அந்த எல்லா ஃபுட்டையும், வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடாக கிடச்சா நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு வீடியோ கிளிப்பிங் கொடுங்களேன்னு, அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நீயே பண்ணிக்கோ, எனக்கு என்ன இன்வால்வ் பண்ணாத அப்படின்னாரு. சரி ஓகே, ஆனால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நான் வந்து அடையாரில் ஒரு ஸ்கேனில் வந்து உங்களை பார்த்தேன், ஸ்கேன் பண்ணேன். ஸோ ஷி இஸ் பீன் வெரி ஸ்வீட் அண்ட் வெரி கைண்ட் லேடி. இஸ் இட்? நான் ஆக்சுவலி வந்தோடனே கேட்டேன், டாக்டர் செல்வி தானா, அவங்க தானே வராங்க, எப்படி தெரியும்? லாஸ்ட் டைம் நேம் பாத்துறீங்க. ஓ அப்படியா? I remember how you spoke to me. So I asked him, யார் வராங்க இப்போ? டாக்டர் செல்வி தான் வராங்க. Thanks a lot. Bye bye. It was actually a pleasure meeting you. Thanks a lot. Thank you.